ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் புயல் காரணமாக மகாராஷ்டிராவில் ஸ்கூலுக்கெல்லாம் லீவு. இன்றைக்கி ஆகஸ்ட் 20, 2025. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாண்ட்விச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே ரெடியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு குட்டியாக கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். ஏதோ அவங்களால முடிஞ்சது. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இல்லாத டைமில் வந்து மே மாதம் லீவுக்கு ஊருக்கு போனப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அப்பப்போ அவங்களுக்கு தோணுச்சுன்னா அது மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாண்ட்விச் மட்டும் கிடையாது, ப்ளஸ் சைடில் என்னென்னும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அது லாஸ்ட்டாக காட்டுறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எல்லாமே ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணுறாங்க. கொக்கும்பர், டொமேட்டோ இதெல்லாமே போட்டு அவங்க வந்து செய்கிறாங்க. ஆனியன், இது மூணும் சேர்ந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெட்டு, சாண்ட்விச்க்குள்ள ப்ரெட்டு கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து சைடில் உள்ள பீஸ்லாம் கட் பண்ணதும் குட்டியாக இருக்குது. ஜஸ்ட்டு நமக்கு ஒரு டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக மட்டும்தான். லேசாக வந்து கறி இருக்குது, இருந்துட்டு போட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஏன்னா ஆசையாக ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்றணும். நாங்கள் காலையில் வந்து டீ எல்லாம் குடித்தாச்சு. ஸோ சைடில் வந்து ஸ்வீட் கார்னும் வேக வச்சுருந்தேன். அதுதான் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து எல்லாமே ஸ்வீட் கார்னில் வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாண்ட்விச் செய்கிறதுக்கெலாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்வீட் கார்னும் வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இருக்கட்டும் அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 விதமான பிரேக்ஃபாஸ்ட். ஒன்று சாண்ட்விச், இன்னொன்று ஸ்வீட் கார்ன் வேக வச்சது. ஸோ சைடில் வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாமே வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த உப்பு மிளகாத்தூளில் டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்வீட் கார்ன் மேலே வந்து தடவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.